ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வருகின்ற மாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை அன்று 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி தினம் வரவிருக்கின்றது. சிவபக்தர்கள் அனைவருக்குமே இது ஒரு வரப்பிரசாதமாகத்தான் அமைந்துள்ள நாளாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் நம்ம ஈசனை எந்த அளவுக்கு மனமுருகி வழிபாடு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்சத்தையும் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பலன்களையும் வழங்குவார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த சிவராத்திரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வகையான சிவராத்திரிகள் இருக்கின்றது சாஸ்திரப்படி. நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று 5 வகையான சிவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 4 சிவராத்திரிகளை நம்ம வழிபாடு செய்வதை மேற்கொள்வது கிடையாது. ஆனால் வருடத்திற்கு இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியை யாருமே தவறவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மற்ற சிவராத்திரிகளை நீங்கள் விட்டுட்டாலும் இந்த சிவராத்திரியில் நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகுந்த நன்மைகளையும் பலன்களையும் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதான். இந்த மகா சிவராத்திரியில் மட்டுமாவது சிவபெருமானை கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும். சிவனுக்கே உரிய இந்த மகா சிவராத்திரி வழிபாடு இந்த மாசி மாதம் எந்த நாளில் வரவிருக்கிறது, வழிபாட்டிற்குரிய முறைமைகள், மந்திரம், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாசி சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதுமே இந்த மந்திரங்களை ஜெபிப்பது அப்படிங்கிறதே உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதான். அப்படி நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், எந்தெந்த முறைகள் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். சிவ வழிபாடு செய்வங்க தொடர்ந்து இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிவராத்திரி என்றாலே இரவு முழுவதும் கண் விழித்து 4 ஜாம பூஜைகளை கலந்து கொண்டு சிவனுக்கு உண்டான அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு சிவமந்திரத்தை உச்சரிப்பது, சிவனுடைய பாடல்களை பாடி விரதம் இருப்பது, இப்படி வழிபாடை பார்த்திங்கன்னா நம்ம பல்வேறு முறைகளில் மேற்கொள்ளலாம். அதற்குண்டான பலனும் நமக்கு சிவராத்திரி அன்னைக்கு நம்ம நம்பிக்கையோடு சிவபெருமான எந்த முறையில் வழிபாடு செய்கிறோமோ அந்த முறையில் நமக்கு அதற்குண்டான பலன் கட்டாயம் கிட்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் சிவராத்திரி வழிபாட்டை பார்த்தீங்கன்னா எல்லோராலும் முறையாக கடைபிடிக்க முடியாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய கால சூழ்நிலைக்கேற்ப வேலைப்பளு காரணமாக இந்த பாக்கியம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கிடைக்காது. விரதம் இல்லாதவர்கள், வழிபாட்டை கண்விழித்து செய்ய முடியாதவர்கள் ஒரே ஒரு சின்ன மந்திரம், ஒரு வரி மந்திரம் தான் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம். அந்த மந்திரத்தையே நீங்கள் தொடர்ந்து இன்றைய தினத்திலிருந்தே நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் ஒதுக்கி, அதாவது நீங்கள் நைட்டு முழுவதும் கண் விழிக்க முடியலை, கடுமையாக வழிபாடு செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல, அந்த சிவராத்திரி அன்னைக்கு இரவில் ஏதோ ஒரு சமயம் ஒரு 20 நிமிடமோ ஒரு அரை மணி நேரமோ ஈசனுக்காக நீங்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி இந்த மந்திரங்களை கூறினாலும் சரி, அதன் மூலியமாகவும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம சிவனை இவ்வளோ நேரம் தான் வழிபாடு செய்யணும், அவ்வளோ நேரம் தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. எவ்வளோ நேரம் செஞ்சாலும் அந்த உண்மையான பக்தி இருந்தாலே போதுமானது தான். அவர் வழிபாடு செய்ய செய்ய நமக்கு அந்த மோட்சங்கள் கிடைக்கிறதுக்கு விரைவான கால அவகாசங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால் முழுமையான பக்தியை நம்ம செலுத்தணும், அதுதான் முதல் விஷயம் இங்கே. அதனால் நீங்கள் இன்றையிலேருந்து வழிபாடு செய்யலாம், சிவராத்திரி அன்றைக்கு வழிபாடு செய்யலாம். எப்படி வழிபாடு செய்தாலும் அந்த உண்மையான பக்தி, அன்பு அப்படிங்கிறது ஈசனை நினைத்தாலே உங்களுடைய மனதில் அதில் தோன்றி வந்துவிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. சிவபெருமான சிவராத்திரி என்று கண் விழித்து வழிபாடு செய்த புண்ணியமும், 4 ஜாம பூஜையில் கலந்து கொண்ட சிவனின் அபிஷேகத்தை பார்த்த புண்ணியமும் இதில் கிடைக்கும். அவரை நம்ம நேரில் பார்க்கலனாலும் அருவுருவமாக மனதில் நினைத்து நம்ம சிவராத்திரி அன்னைக்கு அவரை நினைத்து கொண்டு இருப்பதே நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம்தான். அவர் அந்த தினத்திலே ஒரு நிமிடமாவது, அந்த ஒரு கணமாவது அவருடைய சிந்தையை நம்ம ஏற்படுத்தி கொள்கிறோம். ஈசனை நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு அவர் கொடுத்த அந்த அருளால் தான் அவரை நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ அவருடைய மந்திரத்தை நம்ம ஜெபிக்கிறோம், அதுவே பார்த்தீங்கன்னா அவருடைய அனுமதி இருந்தால் தான் அது நடக்கும். அப்போ இதுவே நம்ம தெரிந்து கொள்ளலாம், ஈசனை பற்றின அந்த ஈசனுடைய அந்த கடைக்கண் பார்வை நம் மீது இருக்கிறது அப்படிங்கிறத இதை வைத்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம். முன்பே கூறினது மாதிரி தான் மாசி மாதம் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதியானது சிவராத்திரி வரவிருக்கிறது தமிழுக்கு. இங்கிலீஷுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரி திதியானது வரவிருக்கின்றது. மகா சிவராத்திரி அன்று
அந்த சிவபெருமானின் தரிசனம் உங்களுக்கு நிச்சயமானது கிடைக்கும் அப்படிங்கிறது. விரதம் இருப்பது என்றால் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு பூஜை புனஸ்காரங்கள் செய்து கோவிலுக்கு சென்றால் தான் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. மனதில் பார்த்தீங்கன்னா சஞ்சலம் இருக்கக்கூடாது. நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல மனதில் சஞ்சலம் இல்லாமல் இறைவனை நினைக்கும் பொழுது உங்களுடைய மனமானது நல்லபடியாக இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈசனை நினைப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. நம்ம கோவிலில் போய் ஏன் வழிபாடு செய்கிறோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இறைவனை வேறு ஒரு இடத்துல நம்ம வீட்டில் இருக்கிறோம், இல்லை வேறு ஒரு இடத்துல இருக்கோம்னா அங்கே நினைக்கும் பொழுது அந்த முழு கவனமும் இறைவன் மீது இருக்குதா அப்படிங்கிறது. ஏன்னா அங்கே நிறைய விஷயம் நடக்கும், நிறைய சிந்தனைகள் நமக்கு ஓடும். அந்த நேரத்துலையுமே அது எல்லாமே தவிர்த்து ஒரு மனிதனால் இறைவனை நினைக்க முடியும்னா, அவன் எங்கு சென்றாலுமே இறைவனுடைய அருள் அவனுக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த அவனுடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் அந்த மனதை கட்டுப்படுத்த முடியாது, வேறு சிந்தனைகளுக்கு போயிடுவீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும். அங்கே போயிட்டோம்னா அங்கே நமக்கு கொஞ்சம் அந்த நேர்மறையான ஆற்றலை நம்ம உட்கிரகிக்கும் பொழுது மனதானது இறை சிந்தனையிலே இருக்கும். அலைபாய விடாமல் நம்ம இறை சிந்தனையிலே வைத்திருப்போம். அங்கே போய் கருவறையில் உள்ள இறைவனை பார்க்கும் பொழுது அப்பொழுதே நம்மளுடைய மனமானது பரவசப்பட்டு இறைவனுடைய அந்த கைகூப்பி வணங்கி நம்மளுடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் மனதாரே வேண்டிக் கொள்வோம். அதே போல தான் எங்கு இருந்தாலும் உண்மையான பக்தியானது உங்கள் மனதில் இருந்தாலே போதுமானது தான். அதனால் நீங்கள் வேலையில் இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது. உங்களால் சஞ்சலம் இல்லாமல் வழிபாடு செய்ய முடியும்னா கட்டாயம் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை, சிவபெருமானுடைய மந்திரங்களை பாராயணம் செய்யலாம். இல்லைன்னா இந்த ஒரு மந்திரம், மகா சக்தி வாய்ந்த ஒரு சிவமந்திரத்தையும் இந்த பதிவில் நம்ம குறிப்பிடுகிறோம், அதையும் சொல்லலாம். அந்த ஈசனை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா 108 முறை சொல்லிவிட்டு அன்றாட வேலையை நீங்கள் துவங்குங்க. இறைவனுக்காக ஒரு 15 ஒரு 20 நிமிடம் கூட ஒதுக்காமல் இறைவனின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்ம நினைப்பது தவறு. ஒரு 15 நிமிடம் 20 நிமிடமாவது இறைவனை நம்ம நினைக்கும் பொழுது ஒரு நாள் கட்டாயம் அனைவருமே பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள், உங்களுக்கு பிடித்த இறைவன் ஈசன்னு இல்லை, முருகப்பெருமானாக இருக்கலாம், விஷ்ணு பகவானாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுடைய அந்த மந்திரங்களை ஒரு 15 20 நிமிடங்கள் மனதார கூறிவிட்டு நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தினமும் சொல்ல முடியலனாலும் வருகின்ற இந்த மகா சிவராத்திரி அன்றாவது இந்த மந்திரத்தை கூறுங்க. இதில் உங்களுக்கு பன்மடங்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான். ஓம் சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம். இதை நீங்கள் 108 முறை அந்த மகா சிவராத்திரி அன்றைக்கு கூறுவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை கோவிலில் இருந்தாலுமே சரி, ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து ஈசனை நினைத்து இந்த மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. இந்த மந்திர வரி பாடல் வரிகளாகவே ஒலிக்கப்படும். இன்று முதல் இந்த பாடல் வரிகளை உங்களுடைய வீட்டில் நீங்கள் கேட்கும் பொழுதே உங்களுடைய மனதில் இதை சொல்லிக்கொண்டே வாருங்க. நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு ஈசனை நினைக்கணும்னா இன்றிலிருந்தே உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளணும், அந்த மனதையானதை பக்குவப்படுத்தி கொள்ளணும். கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடோடு நீங்கள் இருக்கும் பொழுது தான் மனதானது கட்டுப்பாடோடு இருக்கும். அலைபாய விடக்கூடாது. ரொம்ப தேவையில்லாத பார்த்திங்கன்னா அசைவம் சார்ந்த உணவுகளையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். அது அவரவர் விருப்பம் தான். அசைவ உணவை ஏன் தவிர்க்க வேண்டும்னு இந்த இடத்துல சொல்கிறோம்னா, அசைவ உணவு சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரு ஆக்ரோஷமான உணர்வு உண்டாகும். அதனால் அசைவம் சாப்பிடுறாங்க, சைவம் சாப்பிடுறாங்க, அதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்க வேண்டாம். கூற்று அப்படிங்கிறது இதுதான். அதனால் அதை ஒரு கட்டுப்பாடோடு நம்ம இருந்து இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது மனமும் நமக்கு கட்டுப்படும். இப்போ எனக்கு அந்த இது சாப்பிடணும்னு தோணுது, மனதை நம்ம கட்டுக்குள் கொண்டு வராமல் அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம அந்த நேரத்தில் இறைவனை நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது. வாயார இந்த மந்திரத்தை நீங்கள் சிவராத்திரி அன்றைக்கு நீங்கள் 108 முறை வாயார கூறும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மிகவும் அற்புதமான அந்த பலனை அடைவதற்கு இது ஒரு நல்ல வழிவகை செய்யும் அப்படிங்கிறதான். அந்த சிவனை நாம் சென்று அடைவதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு உதவியாகவே இது இருக்கும்.
சிவனை அடைவதற்கான வழியவே இது காட்டி தரும் அப்படிங்கிறதான். சிவராத்திரிக்கு உங்களால் எந்த வழிபாடு செய்ய முடியவில்லை என்று கவலைப்படாதீங்க. இன்றிலிருந்து ஈசனை நீங்கள் மனதில் நிறுத்தி இந்த கட்டுப்பாடுகளோடு இருந்து வந்தாலே இறைவனானது உங்களுக்கு எப்பொழுதும் அவர் உங்களோடே இருப்பார் அப்படிங்கிறது. இந்த மந்திரத்தை சொல்ல தூங்க மனதில் எந்த கெட்டமும் எண்ணமும் நிற்காது. மனதில் இருக்க கெட்ட எண்ணங்களும் அழிந்து போகும் அப்படிங்கிறதான். இந்த ஒரு வரி மந்திரம் உங்களை நேராக கொண்டு போய் ஈசனிடமே சேர்த்து விடும். இன்றிலிருந்து நாளையிலிருந்து கூட உங்களால் இந்த மந்திரத்தை உச்சரிக்க முடியாதா? கட்டாயம் பார்த்தீங்கன்னா உச்சரிக்க முடியும். கவலையே படாதீங்க. வரும் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சோமவாரம், வரும் செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரதோஷம். இப்படி ஈசனுக்கு உகந்த நாட்கள் வரிசையாக வருகின்றது. இந்த குறிப்பிட்ட நாட்களிலாவது இந்த மந்திரத்தை சொல்லி ஈசனின் பாதத்தில் பார்த்தீங்கன்னா சரணடைவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலே இந்த தினமும் நிலைக்கலனாலும் இந்த விசேஷ நாட்களில் நீங்கள் நினைத்து கொண்டு வந்தாலே அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது அந்த சிவராத்திரி அன்றைக்கு மாலை நேரத்தில் ஒரு விளக்கேற்றணும். ஒரு தாம்பலத்தட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த தாம்பலத்தட்டு முழுவதுமே திருநீரை நல்லபடியாக பார்த்தீங்கன்னா பரப்பி வச்சுக்கோங்க. தாம்பலத்தட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா திருநீரை நல்லா பரப்பி வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு சிவராத்திரி அன்றைக்கு புதன்கிழமை சாயந்தரம் வேளையில் 6 மணிக்கு நீங்கள் ஏற்றி வைத்து விட்டு மறுநாள் காலை வியாழக்கிழமையில் பார்த்தீங்கன்னா காலை அந்த 7 மணி வரை அந்த தீபமானது இரவு முழுவதுமே எரிந்து கொண்டு இருப்பது நல்ல ஒரு வீட்டிற்கே சுபிட்சத்தை கொடுக்கும். ஈசனை அந்த தீபத்தில் அமர வைத்து மறுரூபமாக நினைத்து இரவு முழுவதுமே வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு முறையை மேற்கொள்வது நல்ல ஒரு பலனை தரும் அப்படிங்கிறது தான். அந்த நேரத்தில் மந்திரங்களையும் அவருக்கு பிடித்த அந்த விஷயங்களையும் நம்ம செய்து கொண்டு அவரை நினைத்து கொண்டு இருப்பதே நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அந்த இடத்துல இறைவன் வந்து உட்கார்ந்துருப்பார் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த மோட்சத்தையும் நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையானவற்றையும் விரைவிலேயே நமக்கு கொடுக்கக்கூடியவராக ஈசன் திகழ்வார் அப்படிங்கிறது. ஒரு மனிதன் பிறந்து அவன் ஈசனை முழுவதுமாக நினைத்து மோட்சத்தை அடைவது தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் பெரிய சவாலாக இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன வழிபாடுகளை நம்ம செய்வதன் மூலம் அது நமக்கு விரைவிலேயே கைகூடி வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் மனதை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு இறைவனிடம் நம்ம சீக்கிரம் சென்று விடலாம். மனதை அலைபாய விடாமல் சஞ்சலம் இல்லாமல் எப்பயுமே அது ஆசை அந்த மாய ஆசைகளுக்கு நம்ம இணங்காமல் இருக்கும் பொழுது தான் கர்மாக்களும் நமக்கு சேராது. இந்த கெட்ட கர்மா சேர்ந்தாலே இந்த கர்மாக்களை அனுபவிப்பதற்காகவே உடல் அழிந்ததுக்கப்புறம் அந்த உயிருக்கு இன்னொரு உடலானது கொடுக்கப்பட்டு திரும்ப அந்த கர்ம வழியில் செயல்பட்டு அழிவுகளை சந்திக்க நேரிடுது. அப்போ முழுவதுமாக ஒரு முக்தி எங்கிருந்து வந்தோமோ அந்த பரம்பொருள் அந்த பிரபஞ்சத்திடமே செல்வதற்கு சிவபெருமான நம்ம முழுவதுமாக சரணாகதியை அடைவது தான் ஒரு சிறந்த வழி அப்படிங்கிறது. அதனால் தவறாமல் இந்த வழிபாடு முறைகளை செய்யுங்க. நீங்கள் அந்த திருநீரை பார்த்தீங்கன்னா மறுநாள் அந்த விளக்கு எப்போதும் போல் எடுத்து வச்சுக்கோங்க. திருநீரை நீங்கள் தினமும் போகும் பொழுது பூசிக்கொண்டே போவது ஈசன் நம்ம கூட எப்பொழுதுமே உறுதுணையாக வருவார் அப்படிங்கிறது தான். இந்த வழிபாடை நம்பிக்கையோடு சிவராத்திரி என்று அனைவருமே செய்து பாருங்கள். அவருக்கு பிடித்த இந்த மந்திரங்கள் எல்லாத்தையுமே சிவபுராணம் எல்லாத்தையுமே அன்றைய தினம் படிங்க. எந்த அளவுக்கு அன்றைய தினம் ஈசனை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கைகூடி வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.